என் குடும்பத்தில் ஒருத்தனா பார்க்குறேன். என் வீட்டில் இப்போ பிரச்சனை வந்து ஒர்க் பண்ணு. நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் பெருந்தன்மையாக போகிறலாம் சொல்லாத. சார் நடிகன் தான் அதுக்கு தீர்வு. ஏங்க இப்போ ரஜினிகாந்த் போனது கரெக்டா? நான் சொல்கிறேன் தப்புங்க. ரஜினிகாந்த் மட்டும் போன வாட்டி அரசியலில் வந்து என்னென்னமோ நடந்திருக்குங்க, என்னென்னமோ நடந்திருக்கும். அதுதான் சார் ஆன்மீக மண்ணுன்றது ப்ரூவ் ஆயிருக்கும். வீட்டை சுத்தம் பண்ணி நாடு தானா சுத்தமாகுன்றதான் ஒரு கருத்து. சரி, ரஜினி அவர்களும் அஜித் அவர்களையும் நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது அது அவங்க ரெண்டு பேர்த்தோட தனிப்பட்ட கருத்து. நீங்க இதை சொல்லாதீங்கன்ற, வந்தவரே சொல்லாதீங்க. நீங்க உங்களோட அவங்க சுயநலமா யூஸ் பொதுநலன்ற. நான் என்னைய தப்பா பயன்படுத்தாதீங்கன்றத இன்டைரக்டா சொல்றேன். நான் பொதுநலத்துக்கு யூஸ் பண்றப்பா, உன்னோட நான் தான் பெட்டர். இப்ப என்ன மாநாட்டுக்கு அஜித்தை விட விஜய் பெட்டர், பொதுநலமா வந்துட்டாரு. என்ன இப்போ அப்ப மாநாட்டுக்கு பேனர் யூஸ் பண்ணாதீங்க, என் பேரை பயன்படுத்தாதீங்க. அப்ப நீங்க வரவேற்றீங்க. நாங்க பொதுநலங்க. நான் பொதுநலமாக உனக்காக இறங்கி வேலை செய்யும் போது என்னுடைய தொண்டன் தூக்கி வச்சு கொண்டாட தான் செய்வான். எம்ஜிஆரை தூக்கி வச்சு கொண்டாடாதா? அவனுக்கு உற்சாகம் வேணுமா வேணாமா? நான் யாரை சொல்லி உற்சாகப்படுறது? என் பேரையே சொல்லி நான் உற்சாகப்படணுமா? எனக்கு தளபதின்னு, நான் விஜய்மே, நான் அஜித் சார் வந்தாருன்னா அஜித்துமே. இல்ல தளபதியே நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கும் அஜித்தோட ரசிகனா நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்றதும் ஒரு இது பாருங்க. சுயநலமா நான் யூஸ் பண்ண மாட்டேன், பொதுநலத்துக்கு நான் யூஸ் பண்றேன். எது பெட்டர் நீங்களே சொல்லுங்க. நான் அலோ பண்ணல, நான் பர்மிஷனே கொடுக்கல, என் பேர் நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? ஏங்க அத்தனை விஜய் ரசிகர்கள் வந்து நின்னாங்களே 10 லட்சம் பேரு, இவர் போய் வீட்டுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்தாரா? ஒரு சொன்னாரு நான் வாங்கப்பான்னு, வந்தான்ல. அப்ப தேவைப்படுது இல்ல? இப்ப மதுரையை பாருங்க, எவ்வளவு தேவைப்படுதுன்னு மதுரையை பாருங்க.